பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, கிருபையும் சத்தியம் நிறைந்திருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் 2வது வாரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் இல்லங்களில் அமர்ந்து நோக்கி பார்க்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் கர்த்தர் இந்த பெரிதான கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். தகப்பனே, இது நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர். பெரும் தொற்றுக்கும் வியாதிக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொண்டே நன்றியோடு கூட நம்ம துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தையும் புதிய பலத்தையும் உம்முடைய மன்னாவையும் பெரும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். தேவரீர் தாம் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய கிருபையை, உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்கின்ற கிருபையை தந்து வழிநடத்தும். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் மீட்பு இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ பாமாலையிலே 328வது பாடல், அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 328. திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை வாசிக்க கேளுங்கள். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்?
நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. ஆமீன். தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 167வது பாடல், புதிய கீர்த்தனை 167, பழைய கீர்த்தனை 196, நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துக்குள் அருமையான திருச்சபை மக்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருவார்த்தையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான நம்முடைய சபை போதகர்
அருள் திரு சுரேஷ் ஐயா அவர்களுக்கு என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இருக்கக்கூடிய சூழலிலே வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற அநேக மக்களை நாம் பல வகைகளிலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கிறிஸ்துவே வழி என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழலில் நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆண்டவர் எனக்கு வழி திறப்பாரா? கிறிஸ்துவின் மூலம் என் வாழ்க்கையிலே ஒரு வழி கிடைக்குமா என்ற ஏக்கம் நம்மில் அநேகருக்கு இருக்கலாம். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி உண்டு, ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். அனைத்து சாலைகளும் ரோம நகருக்கு நம்மை எடுத்து கொண்டு செல்லும், அழைத்து செல்லும் என்று கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையின் பரலோக பாதையிலே நான் போவதற்கும் சரி, மனிதர்கள் பலவிதமான வழிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு நம்பிக்கையிலே நான் இறைவனை, தேவனை கண்டடைந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் நீங்களும் நானும் இயேசுவே வழி என்று விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இந்த நாளிலே திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பை நாம் முன்வைத்து கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் நாம் எப்படி பயணிக்கலாம் என்பதை அறிந்து கொள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டிலே கடைசி பகுதியில் அரசாட்சி செய்த ஒரு டொமீசியன் என்ற ரோம பேரரசனை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இவருடைய காலத்தில்தான் எபேசு சபையிலே ஆயராக பணியாற்றி கொண்டிருந்தார் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த டொமீசியன் ஒரு கட்டளையை பிரகடனப்படுத்தினான். அவன் சொன்னது என்ன தெரியுமா? ரோம சாம்ராஜ்யத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலேயும் எனக்கென்று ஒரு சிலையை உண்டாக்க வேண்டும், எல்லாரும் அந்த சிலையை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு வன்மையான கட்டளையை அவனுடைய சாம்ராஜ்யம் எங்கும் பின்பற்றும்படி கூறினான். இந்த சூழலில்தான் எபேசு பட்டணத்திலே போதகராக பணியாற்றி கொண்டிருந்த யோவான் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு எடுத்து கூறின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? திருச்சபையோரே, இயேசுவே வழி, கிறிஸ்துவே வழி என்பதில் நாம் ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது. ரோம சாம்ராஜ்யத்தின் கட்டளை எப்படி வந்தாலும் பரவாயில்லை, டொமீசியன் என்ற பேரரசனுடைய சிலையை நீங்கள் வணங்கக்கூடாது என்று கூறினார். இதை கேள்விப்பட்ட ரோம பேரரசன் என்ன செய்தார் தெரியுமா? அருமையான அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மு தீவுக்கு நாடு கடத்தினான். அருமையானவர்களே, எந்த இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வந்தாலும் கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் நாம் ஒரு நாளும் தொய்ந்து போய்விடக் கூடாது. யாரெல்லாம் கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியின் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் இருப்பவர்கள் கருகலான சூழலை கண்டு அஞ்சிவிடவே மாட்டார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் 14ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே மோசே என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றான். அருமையானவர்களே, கிறிஸ்துவே நமக்கு வழி என்ற அடிப்படையில் நீங்களும் நானும் வாழும்போது கருகலான சூழலை கண்டு அஞ்சாமல் இருக்கும் ஒரு மோசேயைப் போல நாம் வாழ முடியும். அருமையானவர்களே, 430 வருட எகிப்திய அடிமை வாழ்வை விட்டு வெளிவந்த சில நாட்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை இஸ்ரவேல் மக்கள் சந்தித்தனர்.
நெருக்கத்துக்குள்ளாக கடந்து போனார்கள். அந்த சூழலிலே நெருங்கி இருந்த சமுத்திரத்தை தான் பார்த்தார்களே தவிர அவர்களுடன் நெருங்கி பயணித்த சர்வ வல்லவரான தேவனை பார்க்கவில்லையே. அருமையான திருச்சபை மக்களே, நாம் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கருகலான சூழ்நிலையிலும் அஞ்சி வாழ வேண்டாம். கிறிஸ்துவே வழி என்ற நம்பிக்கையில் தளர்ந்து விடாமல் நாம் பின்பற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? மோசே மாத்திரம் அவர்களோடு பயணித்த சர்வ வல்லவரான ஆண்டவரை பார்த்தார். அதை நாம் எங்கே வாசிக்கலாம்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். The Lord was traveling along with them, but the Israelites have failed to see the presence of God with them. அவர்களோடு தேவனுடைய பிரசன்னம் இருப்பதை பார்க்க மறந்து விட்டார்கள். எப்பொழுது? பார்வோனின் சேனை நெருங்கிக் கொண்டிருந்த சூழல். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவை கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் மேற்கொள்கிற அந்த நல்ல பயணத்திலே நாம் அநேக துன்பங்களை கஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுது எந்த ஒரு ரீதியிலும் பழைய நிலைமைக்கு போக நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 11ஆம் வசனத்திலே அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று மோசையிடம் முறுமுறுத்தார்கள், முறையிட்டார்கள். பட் they have failed to see the close presence of God with them. அவர்களோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை மறந்து விட்டார்கள். அருமையான விசுவாச குடும்பத்தினரே, கருகலான சூழலை நாம் கண்டு அஞ்சிவிட வேண்டாம். காரணம், கிறிஸ்துவானவர் நம்மோடு பயணிக்கிற அன்பு தந்தையாக இருக்கிறார். நம்மோடு பயணிக்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். மோசே மாத்திரம் அஞ்சவில்லை. அதான் தைரியமா சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று கூறினார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிப்பது என்ன? அருமையான சீடர்கள் பயந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு நமக்கு என்னவாய்விடுமோ என்ற அச்சத்தில் கலங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? என் அன்பு சீஷரே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அதே ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் அவரை நம்பி வாழ்கிற, கிறிஸ்துவே எனக்கு வழி என்ற நம்பிக்கையோடு வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த உண்மையை முன்னிறுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் இருக்கும் நீங்களும் நானும் கருகலான சூழலை கண்டு அஞ்சிவிட வேண்டாம். இரண்டாவது, கல் நெஞ்சம் கொண்டவர்களுக்கும் கர்த்தரின் அன்பை புரிய வைப்பார்கள். யார் புரிய வைப்பார்? யாரெல்லாம் கிறிஸ்துவே வழி என்ற நிச்சயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே கல் நெஞ்சம் கொண்டவர்களுக்கும் கர்த்தரின் அன்பை புரிய வைப்பார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்திற்கு நாம் போகலாம். இஸ்ரவேல் மக்களின் கடின உழைப்பை உறிஞ்சி குடித்த எகிப்தியர்கள், கனிவான வார்த்தையை உபயோகிக்காதவர்கள், இங்கே செங்கடலின் கரையிலே நின்று பாதை திறக்கும் என்ற நிம்மதியோடு பெருமூச்சியோடு நிற்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக கல் நெஞ்சம் கொண்டவர்களின் துரத்துதல் மீண்டும் ஆரம்பமாகிறது. கர்த்தர் அவர்களை உடனே அழிக்காமல் தம் அன்பு நிமித்தம் அந்த எகிப்தியரை சரிபடுத்த விரும்புகிறார். இங்கே இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை கர்த்தர் உடனே அழித்திருக்கலாம், வாதைகளை கொண்டு அழித்திருக்கலாம். ஆனால் அப்படி அவர் செய்யலை.
ஏன் அப்படி செய்யலைன்னா, அவர்களும் கிறிஸ்துவானவரே வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாருங்க. எப்படி கொடுக்கிறார் நினைக்கிறீங்களா? வாசிக்கிறேன் 19ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின் சென்றது. காரணம், இஸ்ரவேலர்களுக்கு பின்பாக எகிப்தியர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்தியர்கள் தங்கள் வாழ்க்கையிலே செங்கடலில் மூழ்கி அழிந்துவிடக் கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் ஆண்டவர் பின்பதாய் போய் நின்று அவர்களை தடுத்தாரோ? செய்திருக்கலாம். ஆண்டவர் எந்த ஒரு மனிதனின் அழிவையும் பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான வழியை கண்டுகொண்டு ஏகோபித்து வாழ வேண்டும் என்பதல்லவா விரும்புகிறார். ஆகவேதான் இந்த இடத்துல மேகஸ்தம்பம், இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாய் சென்ற மேகஸ்தம்பம், இட் வென்ட் பேக்வர்ட் பிகாஸ் த எஜிப்சியன் வேர் கம்மிங் பேக் சைட். ஆண்டவர் அவர்களுக்கும் ஒரு தருணத்தை கொடுக்கிறாரு. என்ன தருணத்தை கொடுக்கிறாரு? என் ஜனத்தை நீ அழித்து விடாதே, என் ஜனத்தின் மேல் நீ போர் தொடுப்பதை நிறுத்திவிடு. வாய்ப்பை கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறார். கல் நெஞ்சம் கொண்டவர்களுக்கும் கர்த்தரின் அன்பை புரிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே தரப்படுகிறது. ஏன் தெரியுமா? அவரே உண்மையான வழி, கிறிஸ்துவே உண்மையான வழி. இந்த வசனத்தில் 19ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்த வசனத்தில் 2வது வரியில் இருக்குது, தேவ தூதனானவர். இது யாரை குறித்து பேசுகிறது? திருத்துவத்தின் 2ஆம் நபரான கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எகிப்தியர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கல் நெஞ்சம் கொண்ட மனிதர்களையும் தமது அன்பை புரிய வைக்க ஆண்டவர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் அழிந்து போக வேண்டும் என்பது கிறிஸ்துவின் சித்தம் கிடையவே கிடையாது. அனைவரும் அவரே வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இன்றைக்கும் அவருக்கு இருக்கிறதுங்க. அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, பிலிப்பி பட்டணத்திலே பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வசனத்தை அறிவித்ததற்காக, அந்த இடத்தில் ஒரு பெண்மணியானவள் சரியான பாதையை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் உதவி செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? அவர்கள் பாடி துதித்தார்கள், பாடி துதித்தார்கள். எப்பொழுது பாடி துதித்தார்கள்? கல் நெஞ்சம் கொண்ட ரோமர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலைக்குள் வைத்தார்கள். அவர்களுடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தது. அந்த சூழலிலே பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். அந்த இடத்திலே சிறைச்சாலையின் கதவுகள் திறமுண்டது. ரோம சமூகத்தை சேர்ந்த அந்த சிறைச்சாலைக்காரன் செய்தது என்ன தெரியுமா? அந்த சிறைச்சாலைக்காரன் செய்தது என்னவென்றால், தன்னை கொலை செய்ய நினைத்தான், தன்னை கொன்று போட நினைத்தான். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறதே, எல்லா சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டிருந்த அனைத்து மக்களும் ஓடியிருப்பார்களோ என்ற எண்ணத்திலே he wanted to commit suicide. But here comes Paul and Silas. இந்த இடத்துல பவுலும் சீலாவும் வந்து, உனக்கு நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே, உனக்கு நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே என்ற கிறிஸ்துவின் அன்பை அந்த அருமையான சிறைச்சாலைக்காரனுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கல் நெஞ்சம் கொண்டவர்களுக்கும் கர்த்தரின் அன்பை நீங்களும் நானும் புரிய வைக்க வேண்டும். அது என்ன அன்பு? கிறிஸ்துவின் மூலம் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த அன்பு. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் நீங்களும் நானும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் வழி என்றைக்கும் அன்புக்குரிய வழி, சமாதானத்துக்குரிய வழி. இதை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அருமையான சீடர்களாக
விசுவாச கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது சிறைச்சாலைக்காரன் வந்து, ஆண்டவன்மாரே நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவன்மாரே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான தீர்மானத்துக்குள் வருகிறான். வந்தவன் யார்? கல் நெஞ்சம் கொண்டவன் ஐயா. ரோமாபுரியை சேர்ந்த ரோமர்களாய் இருக்கக்கூடியவர்கள், கல் நெஞ்சம் கொண்டவர்கள். பட் here is the prisoner, here is the person who turned away from the Romanic worship pattern, ரோமர்களுடைய அந்த ஆராதனை செய்யும் பழக்கத்தை விட்டுவிட்டவனாய் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவனுடைய குடும்பமும் ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்துவின் அன்பான எச்சரிப்பை சிறைச்சாலைக்காரன் புரிந்து கொண்டான். ஆனால் எகிப்தியர்கள் புரிந்து கொள்ளவில்லை. படித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் நீங்களும் நானும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் நாம் ஒரு நாளும் பின்வாங்கிவிடக்கூடாது. காரணம், கருகலான சூழலை கண்டு அஞ்சுகிறவர்களாய் இருக்க மாட்டார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவே வழி என்று விசுவாசிக்கிறவர்கள். கல் நெஞ்சம் கொண்டவர்களுக்கும் கர்த்தரின் அன்பை புரிய வைப்பார்கள் கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் பயணிக்கிறவர்கள். மூன்றாவது, கலங்கினவர்களை கரை சேர்ப்பவர்கள்தான் கிறிஸ்துவே வழி என்று விசுவாசித்தவர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. இது என்ன குரல்? கரை சேர்க்கும் குரல். இயேசு கிறிஸ்து சொன்னார், சீடர்களை பார்த்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது என்ன குரல்? கரை சேர்க்கும் குரல். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்ற இயேசுவின் குரல் கரை சேர்க்கும் குரல். அருமையானவர்களே, நீங்களும் நானும் வாழ்க்கையில கரை சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தோமா இந்திய தேசத்தில் வந்து அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டு அநேகரை கரை சேர்த்தார். ஆப்பிரிக்க நாடுகளில் ஊழியம் செய்த பிலிப்பு அநேகரை கரை சேர்த்தார். கலங்கினவர்களை கரை சேர்ப்பவர்களே கிறிஸ்துவே வழி என்று விசுவாசிப்பவர்கள். நாம் எத்தனை பேரை கரை சேர்த்திருக்கிறோம்? கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் வாழ்கிற நாம் எத்தனை பேரை கரை சேர்த்திருக்கிறோம்? அருமையானவர்களே, ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே நான் பலரை கரை சேர்க்க எனக்கு உதவி பாராட்டும் என்று சொல்லுவோம். கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் இருக்கும் நாம் கருகலான சூழலை கண்டு அஞ்ச வேண்டாம். கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் இருக்கிற நாம் கடின நெஞ்சம் கொண்டவர்களை கர்த்தரின் அன்பை புரிய வைக்க நாம் சில முயற்சிகள் எடுப்போம். கிறிஸ்துவே வழி என்ற விசுவாசத்தில் இருக்கிற நாம் கலங்கினவர்களை கரை சேர்ப்போம். தேவன் தாமே இத்திருவார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி தெரிவிக்கிறோம். கிறிஸ்துவே வழி என்று நம்பி காத்திருந்த எங்களுக்கு நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, நம்பிக்கையான வார்த்தைகளுக்காக, புதிய பலன் தருகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி கூட துதிக்கிற ஆண்டவரே, குறிப்பாக வனாந்தர பயணம் மேற்கொண்ட இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே நீரே வழி என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டினீர். முன்னும் பின்னும் உம்முடைய வழியினாலே அவளை காத்து கொண்டீர். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது நாங்கள் கேட்ட பொழுது எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் நீரே வழியாக இருந்து தடைகளெல்லாம் பாதைகளாக மாற்றுகிறீர் என்பதை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவனமாக ஆண்டவர், ஒருவேளை உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளை மாத்திரமல்ல, உம்மை அறியாதிருக்கிற மக்களையும்
அறிந்து கொண்டு நானே வழி என்று காண்பிக்கிற ஆண்டவர் நீர் அல்லவா தகப்பனே. அப்படியாக ரோம போர் சேவகன் நானும் என் வீட்டால் விசுவாசிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய வழியை அறிந்து கொள்ள ஒரு தாகத்தை நீர் அவனுக்கு ஏற்படுத்தினீர். அதற்காக உமக்கு தோத்திரம். அவனமாக உம்மை பற்றி அறியாத மக்களுக்கு அவர்களையும் மண்டை சேர்ப்பதற்கான வழியை நீர் அனுதினமும் நீர் தந்து கொண்டே இருக்கிற. அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதன் வழியாக கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக, விசுவாச வாழ்வுக்காக தோத்திர ஆண்டவரே. சீஸ்ரர்களைப் போல நீரும் எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய வழியிலே பின் செல்கின்ற மக்களாக சீஸ்ரர்களைப் போல நாங்களும் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். அதற்காக தோத்திரம். உம்முடைய வழியில் என்னாலும் நிலைத்திருந்து எங்கள் வாழ்நாள் நிறைவரைக்கும் உம்மண்டை பிரவேசிக்கும் வரைக்கும் உம்மை பின்பற்றி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். எங்களை முன்னும் பின்னும் காக்கின்ற உம்முடைய தேவதனுடைய பாதுகாவலுக்காக ஸ்தோத்திரம். அதில் கண்டுகொள்ள, விசுவாசிக்க, அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும். கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை பகிர்ந்த அருமையான அடியாருக்காக நன்சுத்துகிறோம். அருமையான ஆயரையும் ஆயிரமாவையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் தொடர்ந்து வல்லமையாக பயன்படுத்தும். ஆண்டவர் மீட்பு இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானோர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் இம்மட்டும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கின்றார். இந்த கொரோனா பொது முடக்கத்திலும் நம் இல்லங்களிலே முடங்கியிருக்கிறோமே என்கின்ற பல்வேறு கேள்வியின் உள்ளத்தில் எழுந்தாலும் கூட நம்முடைய பாதுகாப்பிற்காக, தேச நலனுக்காக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அந்த உணர்வோடு கூட நம் அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பை கொடுப்போம். நம்மையே நாம் பேணி பாதுகாப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக, விசுவாசத்திலே மக்கள் இன்னும் வேரூண்டி வளர்வதற்காக நாம் அதிகமாக நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகின்ற அருமையான திருச்சபை அன்பர்களுக்காக நாங்கள் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம். ஆண்டவர் தாமே நீடித்த ஆயுளை தந்து, எல்லாம் அல்ல ஆயுளை நிறைவாக தந்து அவளை ஆசீர்வதித்து காப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த அருமையான நாளிலே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, கிறிஸ்துவே விசுவாசத்தின் வழி என்ற தலைப்பிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கவும் நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழவும் வளரவும் உமக்குள்ளாக நாங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி ஆண்டவரே ஆலமரமாக நாங்கள் வளர எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் சொன்னபடியே நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே வீடுகளில் அமர்ந்திருந்து உடைய சத்திய வசனத்தை கேட்கவும் உடைய ஆராதனையில் பங்கு பெறவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, முதிர் வயதில் இருக்கக்கூடிய எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர்தாமே போஷிக்க வேண்டுமாயும் ஆண்டவரை நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லும், வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லும் சுவாமி. ஆண்டவரை பல தேவைகளை எண்ணி இந்த கொரோனாவினாலே சுவாமி எப்பொழுது இந்த நாடு விடிவடையும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இது முடிந்தால் நான் எப்படி நடத்துவேன், என்னுடைய வியாபாரத்திற்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய பல தேவைகளை எப்படி சந்திப்பேன் என்று சொல்லி பல விதங்களை யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களுடைய ஆண்டவரை வாய் நகைப்பினாலும் துதியினாலும் நிறைந்திருக்கும்படிக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆம் சுவாமி, ஆண்டவர் எங்கள் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா நோயானது சீக்கிரத்திலே தேசத்தை விட்டு அது ஆண்டவரே விலகி போகும்படிக்கு கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எதிர்வரக்கூடிய ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டவரே தேசமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்கும் செம்மையுமாக திட்டமிட்டு நடைபெறுகிற தேசமாக மாற கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவும் நீர் கொடுக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே பக்க பலமாக விடிவெளி நட்சத்திரமாக உதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சீக்கிரத்திலே ஆலயத்திலே நாங்கள் ஒருவர் கண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலே உம்மை குறித்து தியானிக்க ஆண்டவரே வீடுகளில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கர்த்தர்
கர்த்தர் நீர் கூட இருந்து ஒவ்வொரு ஜெபத்திலும் எங்களோடு கூட நீர் பங்கு பெற வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தனிமையாக இருந்து வாடுகிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் தேற்றரவு பண்ண வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சீக்கிரத்தில் நாங்கள் ஒருவருக்கான கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள சுவாமி மகிழ்ச்சியோடு கூட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக கிறிஸ்தவ பாமாலையிலே 322வது பாடல், கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் என்ற பாடலிலே முதல் மற்றும் கடைசி சரணங்களை இணைந்து பாடுவோம். பாமாலையின் 322. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.